இப்போ நம்ம பார்க்கலாம், இது வந்து ஒரு கருப்பு வெள்ளை கிராஸில் பொட்டைக்கண்ணுனா கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சுன்னா வாடை கன்றுக்குட்டி நம்ம உண்ணி, இந்த உண்ணி பற்றி இந்த கிடேரி அவ்வளோ தூரம் தேரலை. இப்போ அந்த உண்ணியை நம்ம கொன்று இந்த கிடேரியை நல்லா இப்படி கன்றுக்குட்டியாக வளர்க்கும் போதே நம்ம என்ன செய்யணும்னா, இது வளர்ப்பேறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 200 கிராம் பருத்தி கொட்டை வைக்கணும். 200 கிராம் பருத்தி கொட்டை வச்சோம்னா இந்த ரோமம் பூரா தெரிச்சிடும். பொடி கன்றுக்குட்டிகளுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பருத்தி கொட்டை வைக்கணும். பருத்தி கொட்டை வச்சோம்னா இன்னும் 1 வருடத்தில் மாடாயிரும். 1 வருடத்தில் சரியான கருப்பு உள்ள இல்லை கிராஸ் மாடுனா நல்லா கறவைத்தரை இருக்கும். நல்ல கறவைத்தரை உள்ள மாட்டுக்குள்ள நல்ல கிடேரி. இப்படி கன்றுக்குட்டியாக வளர்த்தா 1 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 வருஷம் ஆகும்போது மாடு சென்னைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் கரெக்டாக இது 2 வருஷம்தான். இந்த கன்றுக்குட்டி வளர்க்க பக்குவம் வந்து நம்ம பொடி கண்ணில் இப்படி பால் கூட விட்டு விடாமல் வளர்க்குறது தான் இப்படி வாடலாக போயிடுது. நல்லா பால் விட்டு வளர்த்தோம்னா தரமான மாடாக வரும். நல்ல பருங்குட்டு மாடாக வரும். நல்ல நெட்டு உயரமான கன்றுக்குட்டி, தூக்கு உயரமான மாடு. நல்லா ஒரு அவ்வளோ தூரத்துக்கு அது வளர்ப்பாயிருச்சுன்னா இந்த இந்த வத்தல் தொத்தலுமா தெரியாது. அந்த அட்டப்பு தரப்பான மாடாக வரும். நல்ல தலை விருதலையில் நல்ல ஒரு மாடாக வரும்.